உலக தமிழர்களின் நம்பர் 1 செய்தித்தளம் www.tamilvoice.com. எட்டு திக்கு செய்திகளையும் ஒரே பார்வையில் தரும் தமிழ் பொய் செய்திகள். வணக்கம், இது tamilvoice.com செய்திகள். முதலில் இலங்கை செய்திகள். பொதுவான வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுக்க வேண்டும் என கோரியுள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சியான ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி தமிழ் தேசிய கூட்டமைப்பினை பதிவு செய்வதற்கான நடவடிக்கையினை உடனடியாக மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தியுள்ளது. இன்று மட்டக்களப்பு வாகரையில் உள்ள ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் மட்டக்களப்பு மாவட்ட மத்திய குழு கூட்டத்திலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சி விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காணாமற் போனவர்கள் உரிமை குரல்களாக குரல் கொடுத்து வந்த பாலேந்திரன் ஜெயக்குமாரிக்கு இன்றைய தினமும் நீதிமன்றம் பிணை வழங்கவில்லை. தமிழீழ விடுதலை புலிகளை மீள ஒருங்கிணைய செய்வதாக குற்றம் சுமத்தப்பட்டு சுட்டுக்கொலை செய்யப்பட்ட கோபி என்பவருக்கு அடைக்கலம் வழங்கியதாக ஜெயக்குமாரி மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. ஜெயக்குமாரி மட்டுமின்றி அவரது மகள் விபுஷிகா என்ற சிறுமியும் தடுப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். ஜெயக்குமாரியை விடுதலை செய்யுமாறு கோரி விபுஷிகா ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றையும் அனுப்பி வைத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய நாடுகள் மகளிர் விவகார கனடா குழுவின் தலைவி அல்மாஸ் ஜிவானி கனேடிய மனித உரிமைகள் மையம் நடாத்தும் சர்வதேச மகளிர் தின விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள உள்ளார். எதிர்வரும் திங்கட்கிழமை நண்பகல் 12:30 மணி தொடக்கம் பிற்பகல் 3 மணி வரை டொரண்டோ குயின்ஸ் பார்க்கில் உள்ள ஒன்டாரியோ சட்டமன்றத்தில் இடம்பெறவுள்ளது. கனடிய மனித உரிமை மையத்தின் நிகழ்விலேயே ஐநாவின் கனடியாவிற்கான மகளிர் விவகார தலைவி உள்ளிட்ட பலர் சிறப்புரையாற்ற உள்ளனர். கிளிநொச்சி கந்தசுவாமி கோயிலுக்கு முன்பாக இன்று காணாமல் போன உறவுகளும் சிறையில் உள்ள அரசியல் கைதிகளின் உறவுகளும் முன்னெடுத்த அடையாள உண்ணாவிரத போராட்டம் இன்று மாலை 2 மணியளவில் முடிவுக்கு வந்தது. பெருவளமான மக்கள் இங்கு வந்து உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருந்தனர். அங்கு சென்ற கிறிஸ்தவ மதகுரு துரைரட்னம், கிளிநொச்சி கந்தசுவாமி கோயில் மதகுரு உள்ளிட்டோர் உண்ணாவிரதம் இருந்த உறவுகளுக்கு பழச்சோறு வழங்கி உண்ணாவிரதத்தை முடித்து வைத்தனர். அங்கு கருத்து தெரிவித்த மக்கள் தாம் போராட்டம் இனியும் தொடரும் எனவும் பல ஆண்டுகளாக கண்ணீரோடு உறவுகளை தேடி அலையும் எங்களுக்கு சரியான தீர்வை அரசாங்கம் வழங்க வேண்டும் எனவும் அப்படி வழங்காவிட்டால் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் குதிக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இங்கிலாந்திற்கான 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு நாளைய தினம் லண்டன் நகரை நோக்கி செல்ல உள்ளார். ஜனாதிபதி பதவியேற்றதன் பின்னர் 2வது வெளிநாட்டு விஜயம் மேற்கொள்ளும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை வரவேற்பதற்காக லண்டன் விமான நிலையத்தில் வரவேற்பு நிகழ்வொன்றை பிரித்தானிய அரசாங்கம் தயார்படுத்தி உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டின் எந்த ஒரு பகுதிக்கும் சுதந்திரமான முறையில் பயணங்களை மேற்கொள்ள இந்திய பிரதமருக்கு எந்தவித தடையும் கிடையாது என இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். எதிர்வரும் வாரம் இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ள இந்திய பிரதமரை இலங்கை மக்கள் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையிலான தற்போது நிலவி வரும் உறவுகள் திருப்தி அளிக்கும் வகையில் அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் எந்த ஒரு பகுதிக்கும் இந்திய பிரதமர் விஜயம் செய்வதனால் அரசாங்கத்தின் எவ்வித பிரச்சனையும் கிடையாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழின படுகொலைக்கு பரிகார நீதியினை வென்றெடுக்கும் செயல்முனைப்பின் மக்களை ஒன்றிணைக்கும் வகையில் சமகால அரசியல் கூட்டங்களை நடத்துமாறு நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் புலம்பெயர்ந்த தேசமெங்கும் முன்னெடுத்து வருகின்றது. இதன் ஒரு அங்கமாக சுவிஸின் சூரிச் நகரை தொடர்ந்து இன்னும் 2 இடங்களில் பொதுக்கூட்டங்களை நடத்த நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் ஊடகம் மற்றும் பொதுஜன விவகாரங்கள் அமைச்சு ஏற்பாடு செய்துள்ளது. காணாமற் போனவர்களை மீட்டு தர கோரியும் திட்டமிட்டபடி ஐநா அறிக்கையை வெளிப்படுத்த கோரியும் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சியில் தொடர் உணவு தவிர்ப்பு போராட்டங்கள் இன்று காலை முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது.
இன்று காலை யாழ் மாவட்டத்திற்கான போராட்டம் நல்லூர் கந்தன் ஆலயத்திற்கு முன்பாக ஆரம்பமாகியது. இலங்கை அரசினால் மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலைகள் போர் குற்றங்கள் தொடர்பிலான விசாரணை அறிக்கை பிற்போடப்பட்டுள்ள நிலையில் குறிப்பிட்டபடி எதிர்வரும் செப்டம்பர் மாதம் அறிக்கையினை வெளியிட கோரியும் அந்த உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்திய கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட 6 இலங்கை மீனவர்களை இந்திய கடற்படையினர் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவர்கள் தமிழக கடற்பரப்பின் தென்கிழக்கே கோடிய கடற்கரைக்கு அருகில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போதே இன்று காலை இவர்களை இந்திய கடற்படையினர் கைது செய்துள்ளனர். தமிழீழ விடுதலை புலிகளுக்கு ஆதரவளிப்பது பிரித்தானியாவின் ஒரு குற்றச் செயலாகும் என இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆலயம் தெரிவித்துள்ளது. பிரித்தானியாவின் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு ஓர் தடை செய்யப்பட்ட இயக்கமாகும் என உயர்ஸ்தானிகர் ஆலய பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். நிதி திரட்டுதல், கொடிகளை அசைத்தல் உள்ளிட்ட புலிகளுக்கு ஆதரவான எந்த ஒரு செயற்பாடு அந்நாட்டு குற்றவியல் சட்டத்தின் பிரகாரம் தண்டிக்கப்படக்கூடிய குற்றச் செயலாகும். காரணம், தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் பிரித்தானியாவில் தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கமாகும் எனவும் தெரிவித்துள்ளார். வடமாகாண முதலமைச்சர் CV விக்னேஸ்வரனிற்கும் நோர்வே நாட்டின் தூதுவர் கிரீட்ட லோஷனுக்கும் இடையில் இன்றைய தினம் காலை வடமாகாண முதலமைச்சர் அலுவலகத்தில் விசேட சந்திப்பொன்று நடைபெற்றிருந்தது. இன்றைய தினம் காலை 9 மணி தொடக்கம் 11 மணி வரையில் குறித்த சந்திப்பு இடம்பெற்றிருந்தது. சந்திப்பின் நிறைவில் பேசப்பட்ட விடயங்கள் தொடர்பாக முதலமைச்சர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், அவர்கள் தற்போது இருக்கும் அரசியல் சூழ்நிலை சம்பந்தமாக அறிவதற்காக வந்தனர். அரசியல் சூழ்நிலையிலே ஏற்பட்ட மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றது, அவை எங்களுக்கு நன்மை தருகின்றனவா இல்லையா என்பது சம்பந்தமாக பேசுவதற்கு வந்தார். அரசியல் சூழ்நிலை மாற்றங்கள் இருப்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். ஆளுநர் எங்களுடன் சேர்ந்து ஒத்துழைப்பதற்கு சகல நடவடிக்கைகளையும் எடுப்பதை நாங்கள் எடுத்து காட்டினோம். எங்களுக்கென்று ஒரு பிரதம செயலாளர் தற்பொழுது எங்களுடன் சேர்ந்து ஒத்துழைத்து நடந்து கொள்வதையும் எடுத்துக்காட்டி இந்த அரசாங்கத்தினுடைய பல நன்மை பயக்கக்கூடிய நடவடிக்கைகள் நடந்து வருவதை காணக்கூடியதாக இருப்பது என்பதையும் எடுத்துக்காட்டினார். அதே நேரத்தில் அவர் ஜெனீவா தீர்மானம் சம்பந்தமான அந்த அறிக்கையை மார்ச் மாதத்தில் வெளியிடாமல் செப்டம்பர் மாதத்திற்கு பின்போடுவதால் எங்களுக்கு தமிழ் மக்களுக்கு எந்த நட்டமும் ஏற்படாது என்பதை எடுத்து காட்டினார். அதாவது ஒரே ஒரு முறைதான் இது பின்போடப்பட்டுள்ளது என்றும் அது செப்டம்பர் மாதத்திலே நிச்சயமாக வெளிக்கொண்டு வரப்படும் என்றும் அதிலே எந்த விதமான கருத்து வேறுபாட்டுக்கும் இடமில்லை என்றும் செயலாளர் நாயகம் கூறியிருப்பதை எங்களுக்கு எடுத்துக்காட்டி நீங்கள் அது சம்பந்தமாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறினார். எங்களை பொறுத்தவரையிலே எங்களுடைய உரிமைகள், குறித்துக்கள், பிரச்சனைகள் பின்போடப்பட்டதால் அவை தாமதப்படுத்தி அவை மறந்துவிடப்படுமோ என்ற ஒரு அச்சம் தமிழ் மக்களிடையே இருப்பதால் தான் இதற்கு நாங்கள் எதிர்ப்புகள் தெரிவித்து வந்திருக்கின்றோம் என்பதை எடுத்து காட்டினோம். அவர் அது உண்மையாக ஒரு எங்களுக்கு பாதகமான ஒரு செயல் என்று எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று எடுத்து கூறினார். இது சம்பந்தமாக இரு தரப்பும் வெவ்வேறு விதமான எண்ணங்களை கொண்டிருக்கின்றன. என்றாலும் அரசாங்கம் உள்நாட்டில் இது சம்பந்தமான ஒரு ஒழுங்குமுறையை ஏற்படுத்த நினைத்திருப்பது எங்களுக்கு அவ்வளவாக சரியாக படவில்லை என்று அதனையும் எடுத்து கூறினேன். ஏனென்றால் உள்ளக கட்டுமானங்கள் பக்கச்சார்பாக இருக்கக்கூடும் என்ற ஒரு கவலை தமிழ் மக்களிடம் இருப்பதாக அதனையும் எடுத்து கூறினேன். அவ்வாறு கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. வெளிநாட்டு அரசாங்கங்கள், சர்வதேச அரசாங்கங்கள் இந்த விடயம் சம்பந்தமாக போதிய அறிவை பெற்றிருக்கின்றன என்றும்
பிழை எதுவும் நடைபெறுவதற்கு இடமளிக்காது என்பதையும் காட்டி நார்வே தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சார்பாகத்தான் நடவடிக்கைகளை இதுவரையும் எடுத்து வந்திருப்பது என்பதையும் எடுத்து காட்டினார். மேலும் ஒரு விடயம் அவர் பேச வேண்டியிருந்தது. இந்த நேரத்திலே இன ஒழிப்பு சம்பந்தமான ஒரு பிரேரணையை கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லையே, தற்போது நடைபெறுவது உங்களுக்கு சார்பான நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கும் போது அதனை அதை இல்லாமல் பண்ணுவது போன்று ஒரு நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றீர்களே என்று அவர் குறிப்பிட்டார். அதை பொறுத்தவரையிலே நான் கூறினேன், தமிழ் மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிப்பதாகத்தான் இந்த ஆவணம் இருப்பதாகவும், அந்த ஆவணம் நடைபெற்றனவற்றை ஆவணப்படுத்தி வெளியிடுவதாகவும், அதை பற்றி எவருமே குறை சொல்ல வேண்டிய அவசியமில்லை. ஆவணத்திலே பிழைகள் இருந்தால் அதனை எங்களுக்கு கூறினால் நாங்கள் அதை அது சரிபடி பார்ப்போம். ஆனால் அவ்வாறு கூற முடியாது என்றால் சர்வதேச நாடுகளில் இருக்கும் நிறுவனங்கள் இது சம்பந்தமாக பல நடவடிக்கைகளை எடுத்து ஆராய்ந்து பார்த்து அதன் அடிப்படையிலே அவர்கள் தயாரித்த அறிக்கைகளில் இருந்துதான் அதனை நாங்கள் பெற்று தயார் செய்தோம் என்று அதனை எடுத்து கூறினேன். என்றாலும் வருங்காலத்திலே இந்த நாட்டிலே சுமூகமான ஒரு அரசியல் நிலை, சகோதரத்துவம், இனங்களுக்கிடையிலான நல்லெண்ணம் ஏற்பட வேண்டும் என்பதுதான் சர்வதேச நாடுகளினுடைய எதிர்பார்ப்பு என்றும், அதற்கு பாதகமான முறையிலே நடவடிக்கைகள் எடுத்தால் அது அவ்வளவு நல்லதாக இருக்காது என்றும் அவர் எங்களுக்கு தெரியப்படுத்தினார். அது பாதகமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இதுவரை நடந்ததை நாங்கள் எடுத்து அதன் அடிப்படையிலே தான் நாங்கள் முன்னேற முடியும் என்றும், உண்மையை நாங்கள் ஏற்றுக்கொண்டால்தான் மக்களிடையே நல்லெண்ணத்தையும் சௌஜன்ய நிலையையும் ஏற்படுத்தலாம் என்றும் குறிப்பிட்டேன். இவ்வாறு பல விஷயங்களை நாங்கள் பேசி சுமூகமாக எங்களுடைய சந்திப்பு என முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்திருந்தார். இந்திய வெளிவிவகார அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இன்றைய தினம் இலங்கை வந்தடைந்தார். விசேட விமானம் மூலம் இன்று 3:45 மணி அளவில் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடையும் வரை பிரதி வெளிவிவகார அமைச்சர் அஜித் பி பெரேரா நேரில் சென்று வரவேற்றார். வெளிவிவகார அமைச்சர் சுஷ்மா நாளை இலங்கை வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர, ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஆகியோரை சந்தித்து கலந்துரையாட உள்ளார். வடமாகாண விவசாய கமநல சேவைகள், கால்நடை அபிவிருத்தி, கூட்டு அபிவிருத்தி, உணவு வளங்கள், நீர்வளங்கள், நீர்ப்பாசன மற்றும் சுற்றாடல் அமைச்சர் போ ஐங்கரநேசனை இலங்கைக்கான நோர்வே தூதுவர் கிரிட் லோக்கின் இன்று வெள்ளிக்கிழமை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். கண்டி வீதி அரியாலையில் அமைந்துள்ள அமைச்சரின் அலுவலகத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது. வலிகாமம் பகுதியில் நிலத்தடி நீரில் கலந்துள்ள எண்ணெய் மாசு தொடர்பாக ஆராய்வதற்கு வடக்கு மாகாண சபையினால் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழு தரையை ஊடுருவும் ரேடார் கருவியை வழங்க உதவுமாறு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்திடம் கேட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் தமிழீழ விடுதலை புலி உறுப்பினர் என்ற சந்தேகத்தில் இலங்கை புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட பகிரதியை மேலும் 90 நாட்கள் தடுத்து வைக்க தீர்மானித்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். முருகேசன் ஜெயகணேஷ் பகிரதி எனும் 41 வயதான இவர் கடந்த திங்கட்கிழமை தனது 8 வயது மகளுடன் விமான நிலையத்திற்கு வந்திருந்த வேளை கைது செய்யப்பட்டார். ஹட்டனில் அரசு வங்கி ஒன்றில் 20,000 காசு மீளப்பெற வந்த ஒரு வயதான பெண்ணை ஏமாற்றி வங்கிக்குள்ளேயே அந்த பெண்ணை மோசடி செய்த சந்தேக நபரை தேடி ஹட்டன் போலீசார் வலை விரித்துள்ளனர். ஹட்டன் பிரதான வீதியில் உள்ள இந்த அரச வங்கியில் குறித்த பெண்ணுக்கு காசு மீளப்பெற தெரியாததன் காரணமாக மேற்படி வங்கியில் இருந்த இளைஞர் ஒருவரிடம் உதவி கேட்டுள்ளார். குறித்த இளைஞர் பணம் மீளப்பெற்று பட்டுச்சீட்டினை நிரப்பி குறித்த பெண்ணிடம் கையொப்பம் வாங்கி வங்கியில் பணத்தை பெற்றுக் கொண்டவுடன் பணத்தை உரிய வயோதீப பெண்ணிடம் கொடுக்காது வங்கியிலிருந்து தப்பி ஓடியுள்ளதாக ஹட்டன் போலீசாருக்கு முறைப்பாடு கிடைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பதுளை உடுவர தோட்டத்திலிருந்து தமிழ் மாணவன் ஒருவன் இன்று காலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார்.
குறித்த மாணவன் கடந்த 5 நாட்களுக்கு முன்னர் காணாமல் போயிருந்தார் என அவரது பெற்றோரினால் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். தொடர்வது இந்திய செய்தி. சொத்து குவிப்பு வழக்கு தொடர்பான மேல்முறையீட்டு மனு விசாரணையின் போது ஜெயலலிதாவிடமிருந்து சசிகலா, இளவரசி, சுதாகரன் ஆகியோருக்கு பணம் பரிமாற்றம் நடத்துவதற்கு நேரடியான ஆதாரங்கள் உள்ளனவா என்று அரசு தரப்பு வழக்கறிஞர் பவானி சிங்கிடம் கர்நாடக உயர்நீதிமன்ற சிறப்பு நீதிபதி குமாரசுவாமி கேள்வி எழுப்பினார். இந்த வழக்கில் அந்த தரப்பு வழக்கறிஞர் பவானி சிங் 5வது நாளாக வியாழக்கிழமை தனது வாதத்தை தொடர்ந்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதி குமாரசுவாமி சொத்துக்களை வாங்குவதற்கு ஜெயலலிதாவிடம் இருந்து இதர குற்றவாளிகளுக்கு பணம் பரிமாற்றம் நடந்தது எப்படி? சசிகலா, சுதாகரன், இளவரசியுடன் சேர்ந்து கூட்டு சதியில் ஈடுபட்டது எப்படி என்று கேள்வி எழுப்பினார். அந்த கேள்விக்கு பவானி சிங் பதிலளிக்க தடுமாறியிருந்தார். அடுத்து வெளிநாட்டு செய்தி. அமெரிக்காவின் கலிபோர்னியா நகரில் சிறியரக விமானம் ஒன்று தரையில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த பிரபல ஹாலிவுட் நடிகர் ஹாரிசன் போர்ட் படுகாயம் அடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஹாரிசன் ஓட்டிச் சென்ற சிறியரக விமானம் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து தரையில் விழுந்து நொறுங்கியது. இதில் அவருக்கு படுகாயம் ஏற்பட்டது. உடனடியாக அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் tamilvoice.com செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. இந்த செய்திகளை விரிவாக வாசிக்க tamilvoice.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். எமது அடுத்த செய்தியை நாளை நீங்கள் கேட்கலாம். எட்டு திக்கு செய்திகளையும் ஒரே பார்வையில் தரும் தமிழ் வாய்ஸ் செய்திகள். உலக தமிழர்களின் நம்பர் 1 செய்தித்தளம் www.tamilvoice.com